அருகம்புல் சொல்லும்போது எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்கு. ஸோ இது எப்படின்னா ஆன்மீகத்தோடையும் கனெக்ட் பண்ணி தான் நமக்கு குடுப்பாங்க. ஸோ ஓகே. நம்ப வந்து முக்கியமான மூலிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, கடவுளோட ஒப்பிட்டு நமக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில அருகம்புல்லும் ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம தாத்தா, பாட்டிலாம் அருகம்புல் நெறையவே குடிப்பாங்க. பட் யாரெல்லாம் குடிக்கலாம், யார் குடிக்கக்கூடாது? டெய்லி குடிக்கலாமா? இந்த டவுட் நெறைய பேருக்கு இருக்கும். ஆமா. இப்போ நெறைய பார்க் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, அருகம்புல் ஜூஸ வந்து ம், ஷாப் ம், ம். வாக் போனா டெய்லி நான் அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அது அருகம்புல்லான்றத பார்த்துக்கோங்க. அது ஃபர்ஸ்ட்டு. எக்ஸாக்ட்லி. அருகம்புல் மாதிரியே இன்னொன்னு அதுலயும் ஃபேக் இருக்கு ஆக்சுவலா. இருக்கு. 2 லீஃபும் ஒரே மாதிரி இருக்க மாதிரிலாம் இருக்கும். ஆமா. ஸோ இது மேபி இப்போ அது வந்து கிராமத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருக்கலாம். பட் இங்க சிட்டில இருக்கவங்களுக்கு அதனோட டிஃபரன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அருகம்புல் அப்படின்னு சொன்னா கிளையா போயிட்டுருக்கும். ஆமா. ம். கிளையா போகும். லீஃப் நல்ல டார்க்கா இருக்கும். பிளஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கரெக்ட்டா சொல்றீங்க. அருகம்புல் வந்து கைய எடுக்கவே கூட முடியாது. கிழிச்சிரும். ஆமா. இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கோரப்புல் மாரி நீள ம், நீளமா ம். இருக்கும். அது கதிர இருக்கிற மாரி அறுத்து கட்டு கட்டா வித்துட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ அது வந்து நம்ம குடிக்க வேண்டாம். ஸோ அருகம்புல் உண்மையான அருகம்புல் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி ஜூஸ் மாதிரி நம்ம வீட்லயே கூட போட்டு குடிக்கலாம்.